வணக்கம். விடுதலை ராஜேந்திரன். பழனியில் நிகழும் முத்தமிழ் முருகன் மாநாட்டை தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று காணொலி வழியாக தொடங்கி வைத்து உரையாற்றியிருக்கிறார். அவரது உரையில் இந்து சமய அறநிலையத்துறை கோயில் திருப்பணிகளில், கோயில் நிலங்களை மீட்பதில், கோயில் பணியாளர்களுக்கான நல்வாழ்வு திட்டங்களில் எத்தகைய சாதனைகளை படைத்திருக்கிறது என்பதையெல்லாம் பட்டியலிட்டு காட்டியிருக்கிறார். அத்துடன் நீதி கட்சி ஆட்சி காலத்தில் பனகல் அரசர் முதல்வராக இருந்தபோது கொண்டு வரப்பட்ட அறநிலையத்துறை சட்டத்தின் தான் கோயில்களை காப்பாற்றியது என்பதையும், தமிழ் வழிபாட்டு முறை வர வேண்டும் என்பதையும், கற்ப கிரகத்தில் சமத்துவம் வர வேண்டும் என்பதையும் சிறப்பாக வலியுறுத்தி காட்டி இருக்கிறார். முருகன் பெயரில் முத்தமிழ் மாநாட்டை நடத்துகிற இந்து அறநிலையத்துறையினுடைய நோக்கம் சனாதன ஆன்மீகத்திலிருந்து தமிழ் ஆன்மீகத்தை முன்னிறுத்துவது என்பதாகவே தெரிகிறது. அதனால்தான் முத்தமிழ் முருகன் மாநாடு என்று இதற்கு பெயர் சூட்டி இருக்கிறார்கள். பழனி முருகன் கோயில் 1644 ஆண்டு வரை யாருடைய கட்டுப்பாட்டில் இருந்தது என்பதற்கு பழனி கோயில் ஸ்தல புராண வரலாறுகளிலிருந்தே சான்றுகள் கிடைக்கின்றன. அந்த ஸ்தல புராண வரலாறுகள் பழனி கோயிலில் இன்றைக்கும் விற்பனையில் இருக்கின்றன. திருமலை நாயக்கர் மன்னர் ஆட்சி காலத்தில் அவருடைய தளபதியாக இருந்த ராமப்பையர் என்பவர் பழனி கோயிலுக்கு வருகிறார். அங்கே அப்போது பண்டாரங்கள் மட்டும்தான் அர்ச்சகர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் பார்ப்பனர் அல்லாதவர்கள், சித்தர் மரபில் வந்தவர்கள். தமிழ் வழிபாடு மட்டுமே அங்கே நடந்து இருக்கிறது. அங்கே இருக்கிற முருகன் சிலையும் மூலிகையால் உருவாக்கப்பட்ட ஒரு சிலை. சித்தர் மரபில் வந்ததுதான் பழனி முருகன் கோயில். ராமப்பையர் இந்த கோயிலுக்கு வந்து பண்டாரங்கள் அங்கே பூசை செய்கிறார்கள் என்பதை தெரிந்து கொண்டார். அவர்கள் கையில் நான் விபூதி வாங்க மாட்டேன் என்று மறுத்துவிட்டு அவர் நேரடியாக மதுரைக்கு திரும்பி சென்று அங்கிருந்து அடுத்த சில நிலங்களிலேயே பண்டாரங்கள் அனைவரும் அர்ச்சகர் பதவியிலிருந்து நீக்கப்படுகிறார்கள் என்ற அறிவிப்பை வெளியிட்டு அங்கே வைதிக சமஸ்கிருத மந்திரங்களை ஓதக்கூடிய பார்ப்பனர்கள் மட்டுமே அர்ச்சகர்களாக நியமிக்கப்படுவார்கள் என்ற ஆணை வெளிவந்தது. பெரியார் இயக்கம் கடவுள் மத நம்பிக்கைகள் மனித சமூகத்திற்கு எப்போதும் பயன்படாது, அது வளர்ச்சிக்கு தடையாக இருந்து கொண்டேதான் இருக்கும் என்ற கருத்தில் உறுதியான நம்பிக்கை உள்ள ஒரு இயக்கமாகும். ஆனாலும் பெரியார் கோயில் கர்ப்பகிரகங்களில் தீண்டாமை இருக்கிறது, பிராமணர் அல்லாத மக்கள் சூத்திரர்களாக இழிவுபடுத்தப்படுகிறார்கள், சமஸ்கிருதம் அங்கே இருக்கிறது, தமிழ் மொழி இழிவுக்கு உள்ளாகிறது என்ற அடிப்படையில் சமுதாய இழிவு ஒழிப்பு மான மீட்பு கண்ணோட்டத்தில் இந்த பிரச்சனைகளை கையில் எடுத்து அதற்காக மிக பெரும் ஒரு இயக்கத்தையே நடத்தினார். அந்த வகையில் பெரியாருக்கு பிறகு பெரியார் திராவிடர் கழகம், திராவிடர் விடுதலை கழகம் என்ற அமைப்புகள் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகும் உரிமை, தமிழர் வழிபாட்டு உரிமை இவைகளை தொடர்ச்சியாக வலியுறுத்தி கொண்டே வந்தனர். அந்த அடிப்படையில் 2003 ஆண்டு தமிழ் வழிபாட்டு உரிமை மாநாடுகள் தமிழகத்தில் நடத்தப்பட்டன. இதே பழனியிலே அத்தகைய மாநாடு ஒன்றும் நடந்தது. அந்த மாநாட்டில் பழனி கோயில் மரபு வழி சார்ந்த சித்தர் மரபில் வந்த புலிப்பான் அடிகளார் கலந்து கொண்டு பேசினார். அவர் சித்தர் மரபில் வந்த பழனி முருகன் கோயிலை ஆன்மீக மரபுக்கு மாற்றக்கூடாது என்ற இந்த இயக்கத்திற்கு எனக்கு உடன்பாடு உண்டு என்று அவர் பேசினார். இப்போது திராவிடர் விடுதலை கழகம் திண்டுக்கல் மாவட்டத்தில் இந்த மாநாடு நடக்கின்ற நேரத்தில் சித்தர் மரபில் வந்த அந்த பழனி கோயிலில் தமிழ் வழிபாடு வேண்டும், அர்ச்சகர்கள் பண்டாரங்களாக நியமிக்கப்பட வேண்டும், தமிழர்கள் நியமிக்கப்பட வேண்டும் என்ற முதலமைச்சர் பேசிய அதே கருத்தை வலியுறுத்தி புலிப்பானடிகளுடைய உரையை ஒரு சிறு நூலாக வெளியிட்டு மக்களிடம் பரப்பினார்கள். உண்மையிலேயே எந்த நோக்கத்திற்காக இந்த மாநாடு நடத்தப்படுகிறதோ அந்த மாநாட்டின் கோரிக்கைக்கு வலிமை சேர்க்கக்கூடிய ஒரு பிரச்சார இயக்கம் இது. ஆனால் என்னதோ தெரியவில்லை, தமிழ்நாடு பழனி மாவட்ட காவல்துறை அங்கே மாவட்ட அமைப்பாளராக இருந்த திராவிடர் விடுதலை கழக தோழர் மருதமூர்த்தி அவர்களை இன்று விடியற்காலை கைது செய்து அவர்கள் மீது வழக்குகள் தொடரக்கூடிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. ஆன்மீக பார்ப்பனிய வைதிகத்திற்கு எதிராக தமிழ் மரபை முன்வைத்து தமிழ் வழிபாடு தேவை, கர்ப்பகிரகத்தில் சமத்துவம் வேண்டும் என்று முதலமைச்சர் பேசுகிற கருத்துக்கு வலிமை சேர்க்கிற ஒரு பரப்புரையை செய்கின்ற தோழர்களை ஏன் காவல்துறை கைது செய்ய வேண்டும் என்பது நமக்கு புரியவில்லை. அண்ணா ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று சொன்னார். ஆனால் நம்முடைய அமைச்சர் சேகபாபு அவர்கள்
அந்த ஒருவரே தேவன் என்று முருகனை முன்னிறுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு இருக்கிறார். கலைஞர் மதத்தில் புரட்சி செய்த ராமானுஜரை பற்றிய வரலாற்றை எழுதினார். ஆக மதத்தில் மாற்றம் செய்தவர்களுக்கு வைதிக மரபுக்கு எதிரான இத்தகைய நடவடிக்கைகள் தேவைதான் என்பது ஒருபுறம் இருந்தாலும், ஆனால் இதே கருத்துக்களை வலியுறுத்தக்கூடியவர்கள் மீது ஏன் காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் நமக்கு புரியாத புதிராக இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் இந்துக்களுக்கு விரோதமான கட்சி என்ற ஒரு பரப்புரையை பாஜகவும் பார்ப்பனர்களும் தொடர்ந்து முன்னெடுத்து வந்தார்கள். இந்து மக்களினுடைய மானத்தை மீட்பதற்கும் இந்து மக்களினுடைய வேலைவாய்ப்பு உரிமை, சுயமரியாதை உரிமை, கல்வி உரிமை இவைகளை மீட்பதற்கும் வந்ததுதான் திராவிட இயக்கமே தவிர, இந்து மக்களுக்கான உரிமையை திராவிடம் பேசுகிறது, அந்த மக்கள் உரிமையை மறுக்கின்ற சனாதனத்தை எதிர்க்கிறது என்ற நிலையை நாம் தொடர்ச்சியாக தெளிவுபடுத்தி வந்தாலும், அதே பார்வையிலே இந்த மாநாடு நடத்துவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டாலும் இதே கருத்தை வலியுறுத்துகிற பெரியார் இயக்கத்தின் மீது ஏன் காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கேள்வியையும் நாம் எழுப்ப வேண்டி இருக்கிறது. சிந்திப்போம். நன்றி, வணக்கம்.